ஹாய் ஹலோ வணக்கம். நம் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடி கால்ஃபர் ஆயிருச்சு. அதுக்கான லாஸ்ட் டேட் நாளையோட முடியுது. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சர்வர் பிஸியாக இருந்திருக்கும். ஸோ முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கலாம். யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக முடியும். இனிமேல் வரக்கூடிய எந்த எக்ஸாம்லையும் இதே தவிர பண்ணாதீங்க. ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்காட்டாலும் மற்றபடி நான் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்குறாங்க. இதை எப்படி ஈஸியாக ட்ரிக்காக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்கை தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம் கிளாஸ்க்குள்ளே. இதுக்கு எனக்கு மீனிங்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். வில் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா வில் பி அப்படிங்கிறது தான் வரணும். ஓகே, அப்போ வில் பி இருக்கக்கூடிய ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மிச்சம் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்படி பார்க்கல எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷனில் வில் பி இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் வில் பி இல்லை பார்த்தீங்களா. ஸோ எலிமினேட்டட். அடுத்து தேர்ட் ஆப்ஷனில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுலேயும் வில் பி இருக்குது, வச்சுக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன்லேயும் வில் பி இருக்குது. இப்போ நான் என்ன சார் பண்ணேன், 3 ஆப்ஷனில் வில் பி வருது அப்படின்னா இங்கே கடைசி என்ன முடிஞ்சிருக்கு, ஆப்ஜெக்டா மை ப்ரொபோசல் முடிஞ்சிருக்கா. மை ப்ரொபோசல் தான் ஸ்டார்டிங்கில் வரணும் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இதில் மை ப்ரொபோஷனல்னு வருது. மிச்சம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மை ப்ரொபோசல் வச்சு ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ எல்லாம் எலிமினேட்டட். ஓகே, அப்படின்னா எனக்கு மிச்சம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அப்போ வில் வந்தால் வில் பி, ஷேல் வந்தால் ஷேல் பி, ஷுட் வந்தால் ஷுட் பி. ஓகே, அவ்வளோதான். இப்போ என்னன்னா த பாய் டிட் நாட் பிரேக் த கிளாஸ். சரியா, வெர்போட செகண்ட் ஃபார்மான இடி அப்படி இல்லைன்னா டிட்டு, இந்த ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா பேசிவ் வாய்ஸில் வாஸ் இல்லைன்னா வேர் வரணும். அப்போ வாஸ் வேர் இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்படி பார்க்கல எனக்கு 4வது ஆப்ஷனில் வாஸ் வேர் இல்லை, ஹேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே தேர்ட் ஆப்ஷன்லேயும் வாஸும் இல்லை வேரும் இல்லை, செகண்ட் ஆப்ஷன்லையும் வாஸும் இல்லை வேரும் இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வாஸ் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து த பாக்ஸ் கேன் கண்டெய்ன் நோ மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன சொன்னேன், வில் வந்தால் வில் பி அப்படிங்கிற மாதிரி இங்கே கேன் வந்தால் கேன் பி தான் யூஸ் பண்ணணும். கேன் பி இருக்கக்கூடிய ஆப்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கேன் பி இல்லை, ஸோ நெக்லெக்டட். செகண்ட் ஆப்ஷன்லையும் கேன் பி இல்லை, நெக்லெக்டட். ஆனால் தேர்டும் ஃபோர்த்துலையும் பார்த்தீங்கன்னா கேன் பி அப்படின்னு இருக்கா, ரைட்டு. இப்போ நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கு, நோ மோர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ மோர் தான் ஃபஸ்ட்டு வரணும். இங்கே நோ மோர் இருக்குது, இங்கே நத்திங் இருக்குது. ஸோ இது கிடையாது, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிருச்சா. அடுத்து ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ டோர் த கர்டைன்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோர் அப்படின்னு வந்திருக்கா, அதோட பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேனா நேற்று, இறந்த காலம் தெரிஞ்சு போச்சு. ஸோ வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்துருச்சுன்னா வாஸ் இல்லைன்னா வேர் வரணும்னு சொல்லியிருந்தேன். எல்லாத்துலேயும் பாருங்க, இதில் வேர் இருக்குது, இதுலேயும் வேர் இருக்குது, ஆனால் இதில் வேர் இல்லை, ஆர் தான் இருக்குது. ஸோ நெக்லெக்டட். இதில் வேர் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 3ல் நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் அப்படின்னு இருக்கா, இந்த டோர் என்னைக்குமே பேசிவ் வாய்ஸில் நீங்கள் எழுதுறீங்க, அதாவது வாஸோ இல்லை வேரோ வச்சு அதாவது பேசிவ் வாய்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். சரியா, அதில் கடந்த காலத்துக்கு பார்க்கும்போது வாஸ் வேர் வரணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே 3 ஆப்ஷனில் வேர் இருக்குது. ஓகே, பேசிவ் வாய்ஸ் எழுதுறீங்கனாலே வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் எழுதணும். டோரோட தேர்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன் அப்படிங்கிறது தான். சரியா, டோன் அப்படிங்கிறது தான். ஸோ டோன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் டியர்னு தான் இருக்குது, எலிமினேட்டட். டோன் இதில் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டோர் தான் இருக்குது, இதுவும் எலிமினேட்டட். சரியா, இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்போடைய தேர்ட் ஃபார்ம் தான் பேசிவ் வாய்ஸில் எந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததாகட்டும் இதாகட்டும் எல்லாத்துலேயும் வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா வெர்போட தேர்ட் ஃபார்மை யோசிச்சு டோன் அப்படிங்கிறது எடுக்கணும். சரியா, இதில் வந்து டோர்னு வந்துருச்சு, வெர்போட தேர்ட் ஃபார்ம் டோன். ஓகே, ஸோ எனக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபேஸ் டவுன் ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடியம். ஸோ இடியம் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது மரபு சொற்கள் பற்றி வந்துச்சு அப்படின்னாலே லெட் பி அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் மாதிரி, சரியா, ஒரு கட்டளை மாதிரி வரக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே லெட் பி அப்படிங்கிற ஆப்ஷன் வரணும். எனக்கு மொதல் ஆப்ஷன் லெட் பி இல்லை, செகண்ட் ஆப்ஷன் லெட் பி இல்லை, தேர்ட் ஆப்ஷன்லேயும் லெட் பி இல்லை, ஆனால் ஃபோர்த் ஆப்ஷனில் லெட் பி இருக்கா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அவர் வெஹிக்கல் ஹேட் பீன் ஸ்டோலன் ஃப்ரம் அவர் கரேஜ் பை தி சேம் பர்க்லரி டீம். ஹேட் பீன் வந்திருக்கா, ஹேட் பீன் வந்தால் ஹேடு, அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க.
இங்கே இங்கே என்னென்னா கொஸ்டின் வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும். ஹேடு பீன் வந்தால் ஹேடு வந்தால் ஹேடு பீன். அப்போ ஹேடு இருக்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேடே இல்லை, ஹேஸ் தான் இருக்குது, எலிமினேட்டட். செகண்ட் ஒன்ல ஹேடு இருக்குது, ஓகேவா, வச்சுக்கலாம். தேர்டில் பார்த்தீங்கன்னா ஹேடு இல்லை, ஸோ எலிமினேட்டட். ஃபோர்த்லேயும் பார்த்தீங்கன்னா ஹேடு இல்லை, எலிமினேட்டட். அப்போ செகண்டில் மட்டும்தான் ஹேடு இருக்குது, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து டுடே ஐ அக்கம்ப்ளிஷ்ட் மை டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெர்போட செகண்ட் ஃபார்ம் வந்திருக்கா, இடி வந்திருக்கா. இடி வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், வாஸ் இல்லைன்னா வேர். அதாவது இறந்த காலம் வந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸில் இடி டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கு பேசிவ் வாய்ஸில் இருந்தீங்கன்னா வாஸ் இல்லைன்னா வேறு. வாஸ் வேர் இல்லாததை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வாஸும் இல்லை வேறும் இல்லை, எலிமினேட்டட். செகண்ட் ஆப்ஷன்லையும் வாஸும் இல்லை வேறும் இல்லை. தேர்ட் ஆப்ஷன்லையும் வாஸும் இல்லை வேறு இல்லை. ஆனால் ஃபோர்த் ஆப்ஷனில் வாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எட்டாவது என்னன்னு பார்க்கலாம். த ட்ரிங்கிங் வாஸ் ரைனிங் ஹிஸ் லைஃப் கிராஜுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன், டிட்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்போட செகண்ட் ஃபார்மான இடி, இந்த ரெண்டும் சேர்ந்து, இந்த ரெண்டுமே வெர்போட செகண்ட் ஃபார்ம் தான். வந்தா வாஸ் இல்லைன்னா வேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வாஸும் வேறு வந்திருக்கு. அப்போ என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் பார்த்துட்டீங்கன்னா பீயிங் அப்படிங்கிறது வரணும். சரியா, ஐஎன்ஜி வந்தால் பீயிங் வருங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பீயிங் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு தேடினா ஈஸியாக முடிச்சிடலாம். மொதல் இதில் பீயிங் இல்லை, ஸோ எலிமினேட்டட். செகண்ட் இதுலேயும் பீயிங் இல்லை, எலிமினேட்டட். தேர்ட் இதுலேயும் பீயிங் இல்லை, எலிமினேட்டட். ஃபோர்த் இதில் பீயிங் இருக்குது, வாசு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தே கிரியேட்டட் சச் எ ஃபியூஸ் ஓவர் எ ட்ரைவல் மேட்டர். கிரியேட்டட் இடி வந்துருச்சா, இடி வந்தால் வாஸ் இல்லைன்னா வேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வாஸ் வேர் மட்டும் தேர்ந்தெடுங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வாசு இல்லை வேறு இல்லை, செகண்டில் வாஸ் இருக்குது, தேர்டில் வாசு வேறு இல்லை, ஃபோர்த்லேயும் வாசு வேறு இல்லை. பார்த்தீங்களா, எல்லாமே இல்லை கண்டுபிடிச்சு. அப்போ செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். பத்தாவது என்னன்னா தே டாஸ்க் ஷுட் ஹேவ் பீன், சரியா, ஷுட் ஹேவ் பீன் கம்ப்ளீட்டட் பை த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஷுட் ஹேவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நல்லா கேட்டுங்க, ஷுட் ஹேவ் பீன் அப்படின்னு வந்திருக்கு. சரியா, பீன் வந்திருக்கு அப்படின்னா பீனை மட்டும் எடுத்துருங்க. அதாவது ஹேவ் பீன் வந்தால் என்ன சொல்லியிருந்தோம், ஹேவ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ ஹேவ் மட்டும் இருக்கணும், ஷுட் ஹேவ். அதாவது இந்த ஷுட் நார்மலாக வந்துடட்டும், இருக்கட்டும். இங்கே ஹேவ் பீன் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பீனை மட்டும் எடுத்துட்டு ஹேவ் எடுக்கணும். சரியா, ஹேவ் மட்டும் இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஷுட் ஹேவ், ஓகே, ஹேவ் மட்டும்தான் இருக்குது, பீனை எடுத்தாச்சு. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஷுட் இருக்குது, ஹேவை காணும் பார்த்தீங்கன்னா நெக்லெக்டட். இங்கே ஷுட் பி இருக்குது, ஆனால் ஹேவை காணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷுட் ஹேவ் கம்ப்ளீட் அப்படின்னு தான் இருக்குது. சரியா, ஷுட் ஹேவ் கம்ப்ளீட். என்றைக்குமே ஹேவ் பக்கத்தில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்போட தேர்டு ஃபார்ம் தான் இருக்கணும். ஓகே, வெர்போட தேர்டு ஃபார்ம் தான் இருக்கணும். அப்படி பார்க்கல எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்க்கல இங்கே கம்ப்ளீட்டட்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்னு தான் இருக்குது. கம்ப்ளீட்டோட தேர்டு ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் தான். சரியா, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நேரமே ஆயிருக்காது, ரொம்ப சுலபமாக பார்த்துட்டோம். இதே தாங்க எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட சும்மா ஏதோ ஒரு கதையில் டிக் பண்ணுற மாதிரி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுதான் எஸ்எஸ்சியோட பவர். ஓகே, மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டேப்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.